என்னடா வாழைக்காய் பஜ்ஜின்னு சொல்லிட்டு கருப்பா ஏதோ காமிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நான் ராகி மாவுல பஜ்ஜி போட்டிருக்கேங்க. ஒரு பாதி வாழைக்காய் எடுத்துட்டு தோல் சீவிட்டு உங்களுக்கு என்ன ஷேப்ல வேணுமோ வெட்டி வச்சுக்கோங்க. தின்னா ஒரு சின்ன கப்ல ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு கரண்டி அளவுக்கு இட்லி மாவு சேர்க்கிறேன். இட்லி மாவு இல்லைன்னா 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சின்ன ஸ்பூன்ல 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் பொடி உப்பு சேர்த்துட்டு அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு தண்ணி கரெக்டா இருக்குங்க, கலந்துக்கலாம். 1 கப் மாவு அப்படின்னா 1 கப் தண்ணி கரெக்டா இருக்குங்க. இது கூட ஒரே ஒரு சிட்டிகை சமையல் சோடா சேர்த்துக்கலாங்க. அப்பதான் ஆறினாலும் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். இப்ப நான் காமிக்கிற மாதிரி மாவு கன்சிஸ்டன்சி இருக்கணுங்க. பெருங்காயத்தூள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு கடாயில ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுமே இந்த பீசஸ நல்லா இந்த மாவுல டிப் பண்ணி எண்ணெயில போட்டுற வேண்டியதா. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் போடுங்க, இல்லைன்னா நிறைய எண்ணெய் இழுக்கும். ஒரு பக்கம் வெந்ததுமே திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் இழுக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் 1 ஸ்பூன் ராகி மாவு கூட கலந்துட்டு அப்புறமா பஜ்ஜி சுடுங்க. எண்ணெய் கொதிக்கிறது அடங்கினதுமே பஜ்ஜி எடுத்து சர்வ் பண்ணுங்க.